ஸோ முருகபாரதி அவர்களை வந்து இங்க அழைத்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்னா ட்ரைனர்ஸ் உடைய அவர் வந்து பிறருக்கு பயிற்சியை மட்டும் கொடுத்ததில்லை, ட்ரைனர்களோட வளர்ச்சிக்கும் வந்து பின்னாடி இருந்து பெரிதாக உதவி இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட இனாகரேஷன் ஸ்பீச்சை அழைக்கிறதுக்காக திரு மதிப்பிற்குரிய முருகபாரதி அவர்களை வரவேற்கிறேன். சார், ப்ளீஸ் வெல்கம். அனைவருக்கும் வணக்கம். மெக்ஸா அண்ட் போடியம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த எடுப்ரென்யூர்ஸ் அண்ட் என்டர்பிரன்யூர்ஸ் நெட்வொர்க் மீட்டிலே பங்கேற்று இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த இனிய மாலை வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த நெட்வொர்க்கை 3 விதமா யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன 3 விதம் அப்படின்னா, முதல்ல நாம எல்லாரும் தனித்தனியா ஒர்க் பண்ணாம நெட்டா ஒர்க் பண்ணணும். ஒரு வலை மாதிரி வேலை பார்க்கணும். அதற்காக தான் இங்க வந்திருக்கிறீங்க. அதற்காக தான் இதுல இணைய வழியிலையும் நேரிலையும் சேர்ந்திருக்கிறீங்க. அதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2வது, அந்த நெட்வொர்க்ல என்னுடைய நெட்வொர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது கிராஸ் ஒர்க், மொத்தமா எல்லாரும் சேர்ந்து செய்யறதை தாண்டி அதுல என்னுடைய நெட்வொர்க், நெட் ப்ராஃபிட் சொல்ற மாதிரி நெட்வொர்க் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். 3வது, அதுதான் இன்னைக்கு வெங்கட் ஜோதி பாபு அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த நெட்டை வச்சுக்கிட்டு நாம இன்னும் என்னவெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை தீர்மானிக்க போகுது. நான் நெட்டுன்னு சொல்றது டெக்னாலஜி அப்படிங்கிறதா நீங்க எடுத்துக்கலாம். ஏஐல இருந்து எல்லா விஷயங்களுமே அந்த வார்த்தைக்குள்ள நான் கொண்டு வர்றேன். அப்ப 3 விதமான இந்த நெட்வொர்க்கையும் குறிப்பிடுகிற மாதிரி இன்றைய நிகழ்ச்சி ஒரு புதிய தொடக்கமாக அமைகிறது. என்னுடைய மதிப்பிற்குரிய வெற்றிவிடியல் சீனிவாசன் சார் அவங்க வந்து உரையாற்றுகிறார்கள். நான் இங்கே வருவதற்கு காரணமா இருந்த வெங்கட் ஜோதி பாபு அவர்கள், அப்புறம் ஒரு அற்புதமான இந்த மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோ சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு முயற்சியை தொடங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த முயற்சியை தொடர்வது என்பதுதான் அதை விட முக்கியமானது. அதனால இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. இது தொடர்ந்து மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், வேண்டுதல், வாழ்த்துதல் 3மே. ரைட். நான் இன்னைக்கு உங்களுக்கான செய்தியா என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பொதுவா திறமை இல்லாதவர்கள் 2 பேரு சேர்ந்துருவாங்க. அறிவு குறைவானவர்கள் 2 பேர் சேர்ந்துருவாங்க. பணம் குறைவானவர்கள் 2 பேர் சேர்ந்துருவாங்க. நல்ல எண்ணங்கள் குறைவான 2 பேர் சேர்ந்துருவாங்க. ஆனா திறமை, அறிவு, பணம், நல்ல எண்ணம், இதுல எது அதிகமா இருந்தாலும் அது மாதிரி சமமான 2 பேர் ஒண்ணு சேருவது அவ்வளோ சுலபமான விஷயமே இல்லை. ஏன்னா அறிவாளிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த 2 பேர்ல யார் ரேஸ்ல முந்துறதுங்கிற ஓட்டம் தான் இருக்குமே தவிர 2 பேரும் சேர்ந்து ஓடுவோங்கிற எண்ணம் வருவதோ அதற்கான நம்பிக்கை கிடைப்பதோ ரொம்ப குறைவா இருக்கு. இதுல நான் கடைசியா சொன்ன பாயிண்ட் நீங்க கொஞ்சம் ஆச்சரியமா கவனிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அறிவு, திறமை, ஆனா பணம் கூட ஓகே சார், நல்ல எண்ணம் இருந்தா 2 பேரும் நல்ல எண்ணமா தானே இருக்கிறாங்க, அப்ப சேர்ந்து உழைப்பதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுலயும் அப்படித்தான். ஏன் சார்னா, கெட்டவங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ரொம்ப சுலபமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. நீங்க நிறைய கவனிச்சீங்கன்னா தெரியும். உலகம் முழுக்க நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் நீங்க கவனிச்சீங்கன்னா, தீமைகள் செய்யக்கூடியவர்கள் வேற வேற அமைப்புல இருக்கக்கூடியவங்க, வேற வேற நாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க. ஆனா நல்லது செய்யக்கூடியவங்க அருகருகே இருந்தா கூட அவங்க சேர்ந்து செய்ய மாட்டாங்க. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேங்க,
நீங்க வேணா தனியா செஞ்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த ஒன்று இணைவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய கடமையாக நான் பார்ப்பது இந்த நிகழ்ச்சியில நான் சொன்ன அந்த முதல் நெட்வொர்க்க பத்தி பேசுறது. அதாவது ஒரு வலைப்பின்னலாக மனிதர்கள், குறிப்பாக எடுப்ரன்யூர்ஸ் அண்ட் ஆன்டர்பிரன்யூர்ஸ், என்னுடைய துறை என்பதனால அதிலும் குறிப்பாக பயிற்சியாளர்கள் ஒன்று சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது காலாகாலத்துக்கும் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சார் அவ்வளவு முக்கியமாயி போச்சு அப்படின்னா, நான் அதை 4 அடிப்படையான புள்ளிகள்ல பார்க்கிறேன். இதனால என்ன பயன் கிடைக்கும் எனக்கு? நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு வேலையை பார்த்துட்டு போறேன். இன்னும் சொல்லப் போனா இன்னொருத்தர் சேர்ந்து பண்ணுனா அவருக்கு என்னுடைய சீக்ரெட், ட்ரேட் சீக்ரெட்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா, அவர் என்னுடைய வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாருன்னா, நான் ஒருத்தரை நம்பி அனுப்பி அவர் அந்த இடத்துல அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்து என்னையே கூப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டாருன்னா, அவங்க 2 பேரும் தொடர்ந்து கான்டாக்ட் ஆயிட்டாங்கன்னா, இது மாதிரி ஒரு 100 விதமான நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், எதிர்மறையான கேள்விகள் நம்முடைய மனசுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். சில பேர் அதுல ஒரு 4, 5 அனுபவப்பட்டிருப்பாங்க. அதனால அதற்கு பிறகு அதை செய்ய யோசிப்பாங்க. ஆனால் நான் இங்கே பேசுவதற்கான முதல் தகுதி அதுதான். நான் இந்த துறைக்கு வந்து 21 ஆண்டுகள் நிறைவு பெற்று, அதாவது முழு நேர மனிதவள பயிற்றுனராக, சைடு பிசினஸ் எதுவும் பண்ணாம, ஒரு மனிதவள பயிற்றுனரா தொழில் முறையில 21 ஆண்டுகளை கடந்து இப்ப 22வது ஆண்டுல இருக்கிறேன். நான் வேற ஒரு ஜாப்ல இல்ல, வேற ஒரு பிசினஸ் பண்ணல, வேற ஏதோ ரியல் எஸ்டேட்டோ, இன்சூரன்ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. வேறு எந்த வருமானத்திற்கான வழியும் இல்லாமல் அப்படிங்கும் பொழுது நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். அப்ப இவ்வளவு ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். தொடங்குனது மட்டும் இல்ல, தொடர்ச்சி. முதல்ல சொன்ன மாதிரி. இந்த இடத்துல நான் இருக்கிறது மட்டும் இல்ல, நான் 2004ல இந்த பயிற்சியை தொடங்குனதிலிருந்து, இந்த துறைக்கு வந்ததிலிருந்தே, நான் இன்னைக்கு ஒரு ஓரளவு உயர்ந்த நிலையில இருக்கிறேன். ஆனா இப்ப இல்ல. ஒரு படி நான் ஏறும் பொழுதும் 2010ல நான் வேற ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகிறேன். வேற நிறுவனங்களுக்கு போய் வகுப்பெடுக்க ஆரம்பிக்கிறேன். அதற்கு பிறகு 2015ல இன்னொரு பெரிய மாற்றம். 2020ல இன்னொரு பெரிய மாற்றம்னு ஒவ்வொன்னும் பெரிய என்னுடைய வாழ்க்கையில நிறைய உயர்வுகளை, நிறைய மாற்றங்களை சந்திக்கிறேன். ஆனா நான் என்ன செய்றேன்? ஒரு படி நான் உயரத்தில் ஏறும் பொழுதும், உடனே இன்னொருவரை, இன்னும் சொல்லப்போனா ஒருவரை இல்ல. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பயிற்சியாளர்களையாவது நான் வந்து கண்டிப்பா அவர்களுடைய அடுத்த நிலைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறேன். அப்ப ஒரு படியில நான் ஏறும் பொழுது ஏன் சார் ஒருத்தரை கூட்டிட்டு போகணும்னா, நான் உச்சி கோபுரத்திற்கு போன பிறகெல்லாம் நெட்வொர்க் இல்லைங்க. இன்னும் சொல்லப் போனா என்னுடைய நெட்வொர்க் என்பது நான் எதையும் பெறுவதற்கானது இல்ல. நான் கொடுப்பதற்காக மட்டுமே இருக்கிறேன். நான் எல்லாரையும் அப்படி சர்வீஸா செய்ய சொல்லல. அது சரியாகவும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம எப்பயும் 50-50யாவே இருப்போம். அதுல பிரச்சனை இல்ல. ஆனா அதை செய்வதற்கான அடிப்படை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம எல்லா இடத்திலையும் உச்சாணி கொம்புக்கு போன பிறகு நெட்வொர்க் தேவைன்னெல்லாம் நினைக்காதீங்க. ஏனென்றால் நீங்கள் உயரத்திற்கு போக போக உங்களோடு கூட இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எவரெஸ்ட் சிகரத்துக்கு 5000 பேர் 10,000 பேர்லாம் போக முடியாது. அவ்வளவுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப நாம பல இடங்கள்ல தனியாளெல்லாம் நிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல தான் இந்த கீழே இருந்தே நான் போகும் பொழுதே என்ன பண்ணணுங்க, அந்த நெட்வொர்க்கை எப்பொழுதும் சேர்த்துக்கிட்டே போகணுங்க. அதனாலதான் ஒரு 4 பயன்களை நான் உங்களுக்கு இதனுடைய அடிப்படையாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது என்ன சார் 4 பயனா? எனக்கு எதை செஞ்சாலும் கொஞ்சம் ரசனையா தான் செய்யணும். அந்த ரசனை என்னன்னு நீங்களா தெரிஞ்சுக்கங்க. இல்ல கடைசியா நானே சொல்லிடுறேன். முதல்ல எதை செஞ்சாலும் நமக்கு வந்து தனியா மனுஷனால எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய துறையில நிறைய சிக்கல்கள் வரும், சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், தோல்விகள் வரும். ஒரு மாசத்துக்கு நம்மளை யாருமே கூப்பிடாம ஃப்ரீயா இருக்கலாம். இது மாதிரி எது வேணா நடக்கலாம். அப்ப அந்த எண்ணங்களுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு சொல்றதுக்காவது ஆள் வேணும்ல. அந்த சொல்றதுங்கிறத விட we are sailing in the same boat அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு குளத்தங்கரையில வாக்கிங் போய்கிட்டு இருந்தாராம் முல்லா. நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். முல்லா நஸ்ருதீன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தெனாலிராமன் மாதிரி, பீர்பால் மாதிரி சூஃபில ஒரு கேரக்டர்.
இந்த முல்லாங்கிறவர். அவர் வந்து ஒரு குளத்தங்கரையில வாக்கிங் போய்க்கிட்டு இருந்தாரு. திடீர்னு குளத்துக்கு உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. ஐயா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. இவரு பார்த்தாரு. பார்த்தா குளத்துக்கு நடுப்புற தண்ணியில ஒருத்தன் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். அவர் உடனே பதறி போய் ஏன்யா கத்துற அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், ஐயா எனக்கு நீச்சல் தெரியாதுயா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனான். கத்துன உடனே முல்லா கேட்டாரு, எனக்கும் தான் நீச்சல் தெரியாது. நான் கத்துறேனா? நீ ஏன் கத்துற அப்படின்னாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, கரையில நிற்பவருக்கு நீச்சல் தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன? அவன் தண்ணிக்குள்ள கிடக்குறான். இங்க பல பேருக்கு நம்முடைய பிரச்சனைகள் புரியாது. நான் ஹெச்ஆர் ட்ரெய்னர்ன்னு சொன்னாலே 21 வருஷமா இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா இன்னும் என் கூட இருப்பவர்களுக்கோ, என்னுடைய நண்பர்களுக்கோ, என்னுடைய நீண்ட நாளா இருக்கக்கூடிய உறவினர்களுக்கோ கூட நான் என்ன வேலை பார்க்கிறேன்னு புரிய வைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 10, 15 ஜாப்ல நம்ம இல்ல. இப்ப நம்ம வேலைய புரிய வைக்கிறதே இவ்வளவு கஷ்டம்னா, அவரவர்களுக்கான பிரச்சனைகள், சிக்கல்கள் தனித்தனியா இருக்குமா இல்லையா? இத அடுத்தவன்கிட்ட சொன்னா அவனுக்கு புரியணுமா இல்லையா முதல்ல? புலம்புறதுக்கான ஒரு இடம் வேணுமா இல்லீங்களா? அத தண்ணிக்கு உள்ள இருக்கிறவனுடைய பிரச்சனையை யாரால புரிஞ்சுக்க முடியும்னா, இன்னொரு தண்ணிக்குள்ள இருக்கிறவன்ல மாட்டிக்கிட்டவனால தானே புரிஞ்சுக்க முடியும். அதுக்காண்டி அவனையும் சேர்த்து நம்ம பொறுப்பானோம்னா கஷ்டமா இருக்கும். நீங்க ரொம்ப சாதாரணமா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல கரண்ட் கட் ஆனா என்ன பண்ணுவோம்னு. அமெரிக்காவுல கரண்ட் கட் ஆனா ஈபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்களாம். ஜப்பான்ல கரண்ட் கட் ஆனா அவன் வீட்டு ஃபியூஸ் கேரியர்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவானாம். நம்ம ஊர்ல கரண்ட் கட் ஆனா என்ன பண்ணுவோம்? குடுகுடுன்னு எய்த்த வீட்டுக்கு ஓடுவோம். உங்க வீட்ல கரண்ட் இருக்கா? இல்ல அப்படின்ட்டாங்கன்னா, அப்பாடா! அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா இல்லையா? அப்ப நம்ம பேசிக்காவே என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல எனக்கு பிரச்சனை வர்றது மட்டுமே பிரச்சனை இல்லங்க. எனக்கு மட்டும் பிரச்சனை வந்துரக்கூடாது. அதுக்கு ஒரு கம்பெனி இருந்ததுன்னா, கொஞ்சம் அப்படியே பேசி புலம்பி வாழ்க்கைய நகர்த்திடலாமா இல்லையா? சோ ஐ அம் நாட் அலோன். நான் மட்டும் தனியாக இல்லை அப்படிங்கிற எண்ணமே மனிதர்களுக்கு பல சிக்கல்களில் இருந்து தெளிவும், நல்ல வழியும், அடுத்த முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அப்ப முதல்ல நாம செய்ய வேண்டிய வேலை, என் இனமடா நீ அப்படின்னு இம்சையரசன் 23ஆம் புலிகேசியில வடிவேலு சொல்லுவாரா இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய இனமான ஆட்களோடு முதல்ல சேரணும். ஏன்னா, நம்முடைய உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் தேவை. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொன்னா, நம்மளுடைய இதுல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். சோ, இப்ப நம்ம முதல்ல அடிப்படையா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆஹா ரைட் ஓகே. நமக்கு இந்த சிக்கல்கள் இல்லாம, அல்லது அந்த சிக்கல்களை பரிமாறிக் கொள்வதற்கு உங்களுக்கும் இப்படிதானா சார்? இல்ல இப்ப கடைசியா எப்ப புரோகிராம் போனீங்க? ஓகே. அ இப்பல்லாம் காலேஜஸ் ரொம்ப கூப்பிடுறது இல்லையோ? இந்த மகாவிஷ்ணு பிரச்சனைக்கு அப்புறமா, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நம்மள விட மாட்டேங்கிறாங்களா கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல? அல்லது பிரைவேட்ல கூட ரொம்ப அப்படிலாம் ஏதாவது ஒண்ணு பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கான சூழல் யாருக்கு தெரியுமோ அவன்ட்ட தானே பேச முடியும். யார் மகாவிஷ்ணு? மும்ம முப்பெரும் தேவர்ல ஒருத்தர். சிவன், மகாவிஷ்ணு, பிரம்மாவா? அப்படின்னு கேட்கிறவன்ட்ட போய், நீங்க இத போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க. விளங்கிருமா இல்லையா? அப்ப முதல்ல எதற்காக நெட்வொர்க் அப்படின்னு சொன்னா, அதனுடைய அடிப்படை பயன் என்பது முதல்ல மனிதர்களுக்கு வடிகால். இத நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆய்வுகள் இருக்கு. வாரா வாரம் ஒரு புதிய ஆய்வு. ஆண்கள் வந்து அதிகமா வந்துட்டு வாரத்துக்கு 2 நாளாவது வெளியில போயி, அவர்களுடைய நண்பர்களோடு செலவழிக்கணும். வயதானவர்கள் அதிகமா சோஷியலைஸ் பண்ணுனா, அவங்களுக்கு மறதி நோய் ரொம்ப ஏற்படாம இருக்கு. இப்படின்னு புதுசு புதுசா ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு ஆய்வு இந்த விஷயத்த திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒத்த மனிதர்களோடு தயவு செய்து சேர்ந்து பழகுங்கள். அவர்களோடு அதிக நேரம் செலவிடுங்கள். அவர்களோடு நல்ல உறவாக இருங்கள். இது ரொம்ப முக்கியங்க. ரைட். 2வது பலன் என்ன சார்? அப்படின்னு சொன்னா, மனுஷன் ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம வெங்கட் சார் ஆரம்பிச்சாரா இல்லையா? ஆதி மனிதன் நல்ல மனிதன் அல்லவா? அப்படிங்கிற சினிமா பாட்டு மாரி ஆதி மனிதன்ல இருந்து அவர் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா ஒண்ணொண்ணா வந்தாரு. மனிதகுலம் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஹோமோலேருந்து, நியாண்டர்தால்ல இருந்து, அப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ். அந்த சேப்பியன்ஸ்ங்கிறத நீங்க யுவால் நோவா ஹராரியோட புத்தகம் படிச்சீங்கன்னா, அந்த வரலாறு ரொம்ப சுருக்கமா அழகா குடுத்திருப்பாரு. அப்புறம் ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தான் நம்ம கொஞ்சம் மனுஷனா, அதாவது நம்முடைய அறிவு வளர்ச்சி, இந்த மத்த முன்னேற்றங்கள்லாம் தொடங்க ஆரம்பிச்சது. இந்த ஒரு ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்துன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கணக்கு. அப்ப அப்பையில இருந்து நாம என்னென்னவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதனுடைய அடிப்படையான அம்சம் ஒண்ணு இருக்கு.
என்ன? இப்ப ஒரு சிம்பன்சியும் இன்னொரு மனிதனும் சண்டை போட்டான் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பலம் வாய்ந்த மனிதனா இருந்தாலும் அந்த சிம்பன்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா சிம்பன்சிய ஒரு மனிதனால தோற்கடிக்க முடியாது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்கள் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய தற்கால மனிதர்களையும், கற்காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதனும் சண்டை போட்டா கூட அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அவன் உடல் ரீதியா வலுவா இருந்திருப்பான். நீங்க அத புரிஞ்சுக்கணும். ஆனா, அத எல்லாத்தையும் தாண்டி 10 சிம்பன்சியும் 10 மனுஷனும் சண்டை போட்டாங்கன்னு வச்சீங்கன்னா, எப்பொழுதுமே மனுஷங்க தான் ஜெயிப்பாங்க. சிம்பன்சி குழு ஜெயிக்காது. இது சிம்பன்சிக்கு மட்டும் இல்லங்க. உலகத்தில் உள்ள எந்த விலங்குக்கும். அவ்வளவு ஏன், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய முந்தைய தலைமுறை மனிதர்கள், கற்கால மனிதர்களாக இருந்தால் கூட நம்மை வெல்லவே முடியாது. ஏன் சார் அப்படின்னா, அந்த 10 சிம்பன்சிகளுக்கு இடையில ஒத்துழைப்பு இருக்காது. அது எல்லாம் தனித்தனியா தன்னை காப்பாத்திக்க தான் சண்டை போடுமே தவிர, அது என்ன பண்ணாதுங்க, சேர்ந்து செய்யாது. ஆனா மனுஷன் அப்படி இல்லங்க. டக்குன்னு 10 பேர் சேர்ந்த உடனே பிளான் பண்ணி, நான் முன்னாடி போறேன். நீ பின்னாடி வா. நீ மேல அப்படியே மரத்து மேல இருந்து டமால்னு திடீர்னு குதிச்சு தாக்கு. அப்படின்லாம் ஒரு பிளான் போட்டு எல்லாரும் ஒத்துழைத்து வெற்றி பெறுவார்கள். அதனாலதான் பெருமன சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி உலக வரலாற்றுல எப்படியெல்லாம் நம்ம வந்தோம்னு யுவால் நோவா ஹராரி சொன்னத, அதற்கும் முன்பாக சார்லஸ் டார்வின் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்த கான்செப்ட இன்றைய தலைமுறையினர் வேற விதமா மாத்தி நமக்கு அழகா வெளிப்படுத்துறாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு டார்வின் சொன்னத சர்வைவல் ஆஃப் த நைசஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு புத்தகம் வெளியிடுறாங்க. ஸ்டெஃபான் கிளைன் அப்படிங்கிறவர் எழுதுறாரு. ஏன் சார், அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இல்ல சார், மனிதர் குலம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் யார் வலுவானவர்களோ அவர்கள் தான் வாழ்வார்கள்னு சொல்லி அடித்து கொண்டிருந்தால் இவ்வளவு முன்னேறி வந்திருக்க முடியாது. யாரு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட குழுவா ஒத்துழைச்சு வந்ததுனாலதாங்க மனித குலம் வளர்ந்திருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. சாப்பியன்ஸ்னு யுவால் நோவா ஹராரி சொன்னதுல அப்படியே அத வேற ஒரு கோணத்துல ரட்கர் பிரெக்மேன் அப்படிங்கிறவரு அழகா மேன் கைண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்டரிய ஒரு பாசிட்டிவான கோணத்துல இருந்து மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கைண்டா இருந்ததுனாலதான் இது நடந்தது அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. அப்ப ஹியூமன் கைண்ட் ஏன் சார்னா நம்ம அப்படித்தான் இந்த ஹிஸ்டரியில பார்க்க முடியும். இந்த கோஆபரேஷனை தான் நான் சேர்க்கை அப்படின்னு சொல்றேன். இங்க 2 பேரு சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். கொரோனா வந்த போது இத உலகமே கத்துக்குச்சுங்க. அதுக்கு முன்னாடியே வரலாற்றில் நிறைய சான்று இருக்கு. ஒரே துறையில் இருந்த மிகப்பெரிய நிறுவனங்கள், போட்டி நிறுவனங்கள் சேர்ந்து பணியாற்றிய பல உதாரணங்கள் உண்டு. ஆனா கொரோனா பொழுது அது எல்லாருக்கும் சகஜமானுச்சு. நீங்க ஒரு துறையில இருக்கிறவங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெவி காம்படிட்டர்ஸோட சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. மேரிகோ இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த சப்ளை செயின் சொல்லி ப்ராடக்ட்ஸை கொடுக்கறதுக்கான சப்ளை பண்ணுவதற்கான பெரிய தடங்கள் ஏற்பட்டது அந்த பொது முடக்க காலத்துல. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னொருத்தரோட அவங்க ஸ்விக்கி சொமேட்டோவோட எல்லாம் மெரிக்கோ சேர்ந்தாங்க. ஸ்விக்கி சொமேட்டோவே சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணுச்சு. அதே மாதிரி நீங்க இப்ப ஏஐ அப்படின்னு வெங்கட்ரமணா சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்டுக்கு உலக அளவிலேயே பாத்தீங்கன்னா அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே ஏனுடைய ஆராய்ச்சி இறங்கும் பொழுதே மைக்ரோசாப்ட், கூகுள் எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. எப்படிடா எல்லாம் இவங்க எல்லாம் எதிரியாச்சேடா, இவங்க எல்லாம் ஏன்டா ஒன்னா ஒர்க் பண்றாங்கன்னா கவர்மெண்ட்ஸ் இந்த ஏஐக்கு எதிராக இவ்வளோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு முன்னாடி பிளான் பண்ணி அதை அவங்களுடைய அந்த நாலேஜை பிரிச்சுக்கிட்டு எல்லாருமே அதுக்கு முதல்ல தயாராயிட்டாங்க. இல்லைன்னா ஒருவேளை ஏஐ வந்தே இல்லாமல் கூட நாடுகள் தடை செஞ்சிருக்கலாம். ஏன்னா இது மனித குலத்துக்கு பெரிய பிரச்சனை தரும்னு இன்னி வரைக்கும் பயந்துகிட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ. ஆனா இந்த விஷயத்திற்கான தயாரிப்புகளை முன்னாடியே சேர்ந்து சரி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு அசோசியேஷனா ஃபார்ம் ஆகி இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கோடீஸ்வரங்க எல்லாம் கூட ஒண்ணு சேர்ந்து எதிரியா நினைக்கிறவங்களோட ஒண்ணு சேர்ந்து தங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். நம்ம பயிற்சி துறையில அப்படி ஒண்ணும் பெரிய எதிரியாலாம் நினைச்சிருக்கிறது இல்லைங்க. தாராளமாக இங்கே எல்லாரும் ஒன்றிணைந்தால் இன்னும் அதிகமாக வெற்றி பெற முடியும். அதனால இதனுடைய பலன் என்னங்க அப்படின்னு சொன்னா அந்த சேர்க்கை, கோஆபரேஷன். அது மட்டும் தானா சார் அப்படின்னா
அது மட்டும் இல்லைங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலை பார்க்கிறதுக்காக, ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்காக, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்காக ஒத்துழைப்பது மட்டும் இல்ல. இயல்பா நான் இன்னொருத்தர்ட்ட பேசுனா, இயல்பா நான் இன்னொருத்தர்ட்ட உறவா இருந்தா, இயல்பா நான் இன்னொருத்தரோட சேர்ந்து வேலை பார்த்தா, அப்பவே நான் அவர்கிட்டேருந்து நெறைய கத்துக்க முடியுங்க. நானே எல்லா தப்பையும் செஞ்சு கத்துக்க முடியாதா இல்லைங்களா வாழ்க்கையில? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் விளையாட்டா அ நிகழ்ச்சிகள்ல கிண்டலா சொல்லுவேன். இப்ப நான் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறேன். ஒரு புது ஊரு. ஒரு பள்ளம் இருக்கு. நான் கவனிக்கல. தடுமாறி விழுந்துடுறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எல்லா மனிதர்களுக்கும் தவறுவது இயல்பு. சோ நான் விழுந்தா அதுல ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. ஏன்னா யாரும் நீங்க பார்த்தீங்கன்னா கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், டெய்லி அதே தெரு வழியா வர்றேன். கரெக்ட்டா அந்த பள்ளத்துல விழுந்து எந்திரிச்சு அப்புறமா போனேன்னா, என்ன என்னன்னு சொல்லுவாங்க? லூசுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? "ஏன்டா நேத்து தானே விழுந்த. இன்னைக்கு அந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? என்ன கவனிக்க மாட்டியான்னு?" சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு இந்த தெருவுல உள்ள பள்ளத்துல விழுந்தேன்னா, நாளைக்கு அதுக்கு அடுத்த தெருவுல உள்ள பள்ளத்துல விழுகணும். அதுக்கு மறுநாள் அதுக்கு அடுத்த தெருவுல உள்ள பள்ளத்துல விழுகணும். இப்படி என் வாழ்நாள் முழுக்க ஒரு ஒரு தெருவுலயா பள்ளத்துல விழுந்து, நானே எல்லாத்தையும் அனுபவிச்சு, நானே என் வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நானே செதுக்குனதுன்னு செதுக்கிக்கிட்டே இருந்தேன்னா, நான் ஒண்ணுமே ஆக முடியாது. அப்ப முட்டாள்களுக்கும், புத்திசாலிகளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நண்பர்களே? புத்திசாலிகள் என்பவர்கள் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். முட்டாள்கள் தங்களின் சொந்த அனுபவங்களிலிருந்து கூட பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நாம புத்திசாலியா இருக்கிறதுனா என்ன சார்? நான் எல்லாத்தையும் நாமளே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. நாம் பார்க்கிற, நாம் பழகுகிற சக மனிதர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து, அவர்கள் என்ன திறமை வச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி முன்னாடி செஞ்சிருக்கிறாங்க, இனிமே என்ன செய்ய போறாங்க, இது எல்லாத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொண்டு, அவர்களை விட மேனிலையை நாமும் அடைய முடியும். நீங்க கற்றுக்கொள்தல்ல உங்களுடைய ஸ்கூல் காலத்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்ற அடிப்படை ஈஸியா புரியும். முதல்ல தொடக்கப்பள்ளி, தொடக்கநிலை, அடுத்து நடுநிலை, அடுத்து உயர்நிலை, அதுக்கு அடுத்து மேல்நிலை. இல்லீங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், நாம இந்த மேல்நிலையை அடைய முடியும். எப்ப? அடுத்தவங்க என்ன பண்ணாங்கங்கிறதுல இருந்து நாம கத்துக்கிட்டோம்னா போதும். அந்த ட்ரெய்னருக்கு கேம்ஸ் நல்லா வைக்க வருதே. அதுலேருந்து ஒரு 4 கேம் நம்ம கத்துக்கிட்டோம்னா, நம்முடைய ட்ரெய்னிங்ஸ்லயும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே. அவர் ஏதோ NLPங்கிறாரே, இவர் ஏதோ மேஜிக்ங்கிறாரே, இவர் ஏதோ ஃபயர் வாக்கிங், கிளாஸ் வாக்கிங்கிறாரே, அவரு வேற ஏதோ வந்துட்டு ஏதோ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்றாரே. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையும் வச்சிருப்பாங்க. இவர் ஏதோ லா ஃபார் யோகாங்கிறாரு. இன்னும் நீங்க எவ்வளவு வேணாலும் புதுசு புதுசா எடுத்துக்கலாம். நான் இதெல்லாமே சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக்கா இப்ப ஃப்ளோல வர்றத சொல்றேன். ஆனா நீங்க எல்லாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும். அதுல உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குமோ, அதோட ஒரு கூடுதல் தகுதியை உண்டாக்கிக்கிட்டு, நீங்க ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் இந்த உலகத்துல ஒண்ணும் குறைஞ்சு போயிற மாட்டோம். நமக்கு நல்லது தானே செய்யும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய துறையில் இருப்பவர்களோடு இன்னைக்கு எது ட்ரெண்ட்ல இருக்கு, எது நல்லா பிசினஸ் ஆகுது, எதற்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, எத அதிகமா விரும்புறாங்க, கேட்கறாங்க, அல்லது நான் எத அதுல நல்லா செய்யணும், நான் செய்யறதுல இன்னும் எத மேம்படுத்திக்கலாம், இப்படி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப பயன் தரும். அதனால தான் 3வதா மேனிலை அப்படிங்கிற புள்ளிய உங்க மனசுல பதிய வைக்கிறேன். இந்த 3யும் தாண்டி 4வது ரொம்ப முக்கியமான பயன். அத நான் என்ன சொல்றேங்க, ரெஃபரன்ஸ் அதாவது அறிமுகம். அறிமுகம்னா நீங்க இன்னொருத்தரோட ஆகிக் கொள்கிற அறிமுகம் அல்ல. நான் சொல்கிற அறிமுகம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களைப் பற்றி யாரோ ஒருத்தர் நான் இப்படி சொல்றேனே, பொதுவா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் காலங்காலமா யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூலுக்கு போவோம். 2 புள்ளைகள பேச வச்சு, "சார் அப்படி கிளாஸ் எடுத்தாரு. அவர் மாதிரி எங்க வாழ்க்கையில கிடையாது." அப்படின்னு அவர வந்துட்டு சொல்ல வச்சோம்னா, அல்லது கட்டிப்பிடிச்சு அழுதாங்க அப்படின்னு சொன்னா, உடனே வந்து நம்ம அத மட்டும் டெஸ்டிமோனியலா காமிப்போம். இல்ல நம்ம நிறுவனங்கள்ல எடுத்தோம்னா, அந்த நிறுவனத்தினுடைய ஓனர், அவர் வந்து நம்மள பத்தின ஃபீட்பேக், டெஸ்டிமோனியல் குடுப்பார். இவங்க எங்க நிறுவனத்துக்கு இவ்ளோ செஞ்சிருக்கிறாங்க. இவங்களால தான் எங்க நிறுவனமே வளர்ந்துச்சு. இவருடைய பயிற்சியினால தான், அவருடைய கன்சல்டிங்னால தான், அப்படிலாம் சொல்லுவாங்க. கரெக்ட்டு. ஆனா, பார்க்கிறவங்க
இதை விட அதிகமா வேற ஒரு விஷயத்தை தான் நம்புவாங்க. எத்தனை காலம்தான் பாஸ் கஸ்டமர் ஃபீட்பேக்கை மட்டுமே, டெஸ்டிமோனியல்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய சக பயிற்றுனர் ஒருத்தர் என்னை பத்தி பாராட்டி சொன்னார்னா கேட்கிறவங்க எப்படி இருப்பாங்க? என்னடா இவன் ஃபீல்டுலயே இவன் கூட இன்னொருத்தரை பத்தி பேசுறான், அப்படின்னா அவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணணுமா இல்லையா? இந்த இடம் தாங்க உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய இடமா மாறும். எப்ப நாம இந்த சக ஆட்களை சொல்ல போகிறோம் அல்லது சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. டென்னிஸ் விளையாட்டுல டேனியல் மெத்வதேவ் அப்படின்னு சொல்லி ஒரு வீரர், நோவக் ஜோகோவிச் அப்படின்னு ஒரு வீரர். டென்னிஸ் தெரிஞ்சவங்களுக்கு இவங்க 2 பேரையும் தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னாலும் பிரச்சனை இல்லை. டேனியல் மெத்வதேவ் உள்ள நுழையக்கூடிய கிராண்ட்ஸ்லாம் விளையாடக்கூடிய அளவிற்கு தகுதி பெறுகிற காலத்திலேயே நோவக் ஜோகோவிச் பல கிராண்ட்ஸ்லாம் ஜெயிச்ச ஒரு சூப்பர் ஸ்டார். அப்படி ஒரு முறை 2 பேரும் விளையாண்டு அதுல மெத்வதேவ் தோத்துறாரு, ஜோகோவிச் ஜெயிக்கிறாரு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்துல. ஆனா அப்ப அந்த பேச சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு பிளேட் கொடுப்பாங்க, அவருக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறமா பேசணும். அப்ப டேனியல் மெத்வதேவ் பேசுறாரு. டேனியல் மெத்வதேவ் சொல்றாரு, நான் டென்னிஸ் உலகத்திற்குள்ள நுழைஞ்ச பொழுதுலே அப்பவே பெரிய ஸ்டாரு ஜோகோவிச். அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு அவ்வளோ தயக்கமா இருக்கும். அவரெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளு, நம்மள போய் கண்டுக்குவாரா அப்படின்னு. ஏன்னா நான் 200, 300வது சீடுல இருந்திருப்பேன். தர வரிசையில அவ்வளோ கீழே இருந்திருப்பேன். அப்பதான் உள்ள வர்றேன். அவர் அப்பவே நம்பர் 1. அப்படி என்ன இது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா முதல் முறை நாங்க 2 பேரும் சந்திச்ச பொழுது என்ன அவர் அவ்வளோ உற்சாகமா ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னோட அவரு பேசினாரு. எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்தாரு. நான் 200வது நிலையில இருந்த பொழுதும் அவர் அப்படித்தான் நடந்துகிட்டாரு. இன்னைக்கு உலகத்தினுடைய 2ஆம் நிலை வீரரா நான் வரும் பொழுதும் அவர் அப்படித்தான் நடந்துக்கிறாரு. அப்படிப்பட்ட சிறந்த மனிதருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அன்னைக்கு மேட்ச்ல ஜெயிச்சிருக்கிறாரு, அவர் தகுதியான வீரர், சிறந்த வீரர்லாம் சொல்லியிருந்தா எஃபெக்டா இருந்திருக்காதுங்க. இதுதாங்க ரெஃபரன்ஸ். இத ராபர்ட் சியால்டினிங்கிற உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதினவரு. ப்ரீசுவேஷன்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினவரு. அவர் வந்து இந்த மார்க்கெட்டிங்ல, இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப டேலண்டான ஆள். அவர் இதை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒரு டெலிகாலிங்கா ஒர்க் பண்றவங்க அவருக்கு வந்துட்டு ஃபீல்டுக்கு ஒரு ஆளை அனுப்புறாங்கன்னா, சார் எங்க கம்பெனில இருந்து இவர் வருவாரு, அவர் உங்களுக்கு டீடைல் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, சார் இந்த மாதிரி எங்க கம்பெனில இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, அவர் வந்து 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறார் சார், அவர் உங்களை இந்த கொஞ்ச நேரத்துல இந்த நேரத்துல மீட் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு வரி எக்ஸ்ட்ராவா அவரை பற்றி அறிமுகம் செஞ்ச பிறகு அந்த காலம் முடிச்சா 15% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சான். அந்த டேட்டாவை அவர் ரெக்கார்டு பண்ணி ராபர்ட் சியால்டினி சொல்றாரு. இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவர் நம்மை பற்றி எப்படி அறிமுகம் செய்கிறாருங்கிறதும், அவர் யாருங்கிறதும், அவருடைய கிரெடிபிலிட்டி, நம்பிக்கையும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்ப நாம சம துறையில இருக்கும் பொழுது, சார் நீங்க கேம்ஸ்னா அந்த இவரை கூப்பிடுங்க சார், கம்யூனிகேஷனா அந்த அவரை கூப்பிடுங்க சார், லாங்குவேஜ்னா இந்த இவரை கூப்பிடுங்க சார், டெக்னிக்கல் ட்ரைனிங்னா இவரை கூப்பிடுங்க சார்னு சொல்லி பரிந்துரைக்கக்கூடிய நபர் நம்முடைய துறை அறிந்தவராக, அதே இடத்துல இருக்கக்கூடியவராக இருக்கும் பொழுது நம்முடைய மதிப்பு இன்னும் உயரும் நண்பர்களே. அதனாலதான் நான் அந்த அறிமுகம் அப்படிங்கிறத, அது எல்லாருக்கும் நடக்காதனாலும் கூட அது அவ்வளவு முக்கியமான விஷயமாக வைக்கிறேன். இந்த 4 பயன்களை நீங்கள் சரியாக கை கொள்ளுங்கள். இப்ப நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சியில ஒட்டுமொத்தமா இந்த உடலை 4 பகுதியா ஈஸியா பிரிச்சிடலாங்க. கை, காலு, உடம்பு, முகம் அப்படின்னு சொல்லி இந்த 4 தாங்க நான் உங்களுக்கு எப்படி நம்முடைய துறை வளர்ச்சியிலும் கொண்டு வரலாம்னு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். முதல்ல வடி கால், 2வது சேர் கை, 3வது மேனி லை, மேனிலை, மேனினா உடம்பு இல்லையா, மேனிலை, 4வது அறிமுகம். அப்ப இந்த 4ம் போல எப்படி ஒரு மனிதனுடைய உடலை உருவாக்குகிறதோ அது போல நம்முடைய துறையிலும் இந்த இணைந்து இருப்பது, நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். இன்று இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் துறையிலே வெற்றி பெறுவதற்கு, மிகப்பெரிய உச்சமான வெற்றியை பெறுவதற்கு, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இருவரும் இன்னும் உயரங்களை தொடுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.